வணக்கம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி பெரிய ரேலி நடந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ ஆனால் நான் இவ்வளோ பெரிய ரேலி நடக்கும்னு எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட மார்னிங் கேப் அப் ஓப்பன் இருக்கலாம், ஒரு 80 120 புள்ளிகள் போகலாம் அப்படின்னு தான் என்னோட எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் எல்லாரோட எதிர்பார்ப்பும் மீறி இன்றைக்கி நிஃப்டி இன்றைக்கி பெரிய ரேலி கொடுத்துருக்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு இதுதான். ஆனால் பாசிட்டிவான நியூஸ் இருந்தது. ஆனால் இந்த இவ்வளோ அந்த பாசிட்டிவ் இவ்வளோ மார்க்கெட் இவ்வளோ பெருசாக கொண்டாடுமா அப்படின்றது எனக்கு இன்றைக்கி சந்தேகமாகிடுச்சு. இன்றைக்கி கடைசியில் பார்த்து என்னாலேயும் மார்க்கெட் நம்ப முடியல. இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்தவங்களாலாம் யாரும் நம்பியிருக்க முடியாது. நீங்கள் அந்த மாதிரி தான் இன்றைக்கி பெருசாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 320 புள்ளிகள் இன்றைக்கி ஆல் டைம் ஹைக்கு முன்னாடி ஒரு 80 புள்ளிகளுக்கு முன்னாடி இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 27, 2025 ஆல் டைம் ஹை இருந்த இடம் கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 27 ஆல் டைம் இருந்த இடத்துல இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80 புள்ளிகள் தான் கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11 12 மாதம் 13 14 மாதங்கள் இந்த இது எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு நாளைக்கு இந்த நிஃப்டியை உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. எல்லாருக்கும் ஸ்வீட் எடுங்க, கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டாடலாம் நாளைக்கு. ஸோ நாளைக்கு ஆல் டைம் ஹையை உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் இப்போ ஆல்ரெடி இன்றைக்கி மார்க்கெட் ரேலி நடந்திருக்கிறது ஒரு இது. இன்றைக்கி ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் பதிவாயிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் பதிவானால் அடுத்த நாளும் இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் பதிவாகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டில். ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட இந்த மாதிரி பெரிய கேண்டில் அடுத்து ஒரு 100 புள்ளி 150 புள்ளி அடுத்த நாள் ஹை இருக்கும். அதே மாதிரி வீக்லி இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி கேண்டில் ஃபார்மேஷன் ரொம்ப அருமையான கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது இப்படி கொடுத்தாலே கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1000 புள்ளிகள் ரேலி இருக்கிற மாதிரி நமக்கு கொடுத்து காமிச்சிருக்கு. 1000 புள்ளிகள் ரேலி இருக்குமா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பாக நாளைக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சு எனக்கு நாளைக்கு ஆல் டைம் உடையக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாருக்கும் நம்ம ஸ்வீட் கொடுக்கக்கூடிய நிலைமையில் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆல் டைம் உடச்சி போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 26,500 26,700 இல்லை 26,800 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் திரும்ப இங்கே நம்ம இந்த ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது இல்லையா, 26,280 இதை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வரலாம். ஸோ இது நடக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னாலும் இன்றைக்கி ஒரு பெரிய ரேலி நிஃப்டி ஒரு நிமிஷம். அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு பிறகு எனக்கு பெரிய ஏற்றம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகள் ரேலி இன்றைக்கி. அதே மாதிரி மார்க்கெட் கீழே அதாவது எங்கே அதாவது ஏற ஆரம்பிச்சதுலேருந்து கண்டினியூஸான ஒரு ஏற்றம் எங்கேயுமே இறக்கம். நிஃப்டியும் சரி, நெக்ஸ்ட் நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஸோ எங்கேயுமே ஒரு சின்ன இறக்கம் கூட வரல. நீங்கள் அதில் ஆப்ஷனில் கால் சேர் எடுத்தவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்திருக்கும். இன்றைக்கி ஐயோ நம்ம ஆப்ஷனாக அன்றைக்கி இவ்வளோ ப்ரீமியமில் இவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்ற ஒரு அதிர்ச்சி கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆப்ஷனில் சி எடுத்தவங்களாம் இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் சி எடுத்தவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பெரிய கெயின் கிடச்சிருக்கும். அதையும் பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 26,100 26,000 எடுத்தவங்களுக்குலாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஜாக்பாட் 176 ரூபா இன்றைக்கி ப்ரீமியம் அதிகமாக இருக்குது நேற்றோட இன்றைக்கி. ஸோ அது மாதிரி லாஸ்ட் டைமில் ரொம்ப பார்த்து 26,500 எடுத்தவங்களுக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 25 ரூபா இன்றைக்கி ஒரு இதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு லாட் சைஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 7,500 8,000 ரூபா இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த ஒரு 26,000 எடுத்தவங்களாம் 10,000 ப்ராஃபிட் பார்த்துருவோம் ஒரு லாட்டுக்கு. ஸோ இது மாதிரி என்றைக்குமே கிடைக்காது. இதெல்லாம் ஒரு ஜாக்பாட் இன்னைக்கு இந்த சி எடுத்தவங்களுக்குலாம் இன்றைக்கி. அதே மாதிரி அருமையான வாய்ப்பு இன்றைக்கி நல்ல ஒரு ரேலி இன்றைக்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2% கூட இருந்தது. அதில் பார்த்தோம் அப்படின்னா லாய்ட்ஸ் எஸ்எம்இ, ஜேஎஸ்டபிள்யூ, செயில், ஹிந்துஸ்தான் காப்பர், ஜேஎஸ்டபிள்யூ, வேதாந்தா. ஸோ இதில் எல்லாம் கிட்டத்தட்ட மெட்டல் செக்டர் பொறுத்த வரைக்கும் எதுவுமே சோட போன ஸ்டாக்ஸ்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. அதில் லாய்ட்ஸ் எஸ்எம்இ கிட்டத்தட்ட ஆல்ரெடி 4.5% இருந்தது. இல்லை ஜிஎஸ்டபிள்யூ 3% இருந்தது. ஸோ அதே மாதிரி கன்சூமர் டியூரபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிஜிஎல் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 596 ரேஞ்சிலேயே சுற்றிட்டு இருந்தது. இன்றைக்கி நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸ்டாக். நீங்கள் 604 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. அதேமாதிரி கல்யாண் ஜுவல்லர் ஒரு 3%, டிக்சன் ஒரு 2%, அம்பர், வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார் இதெல்லாம் ஏறி இருக்குது. ஆனால் இதில் பெரிய இது என்ன சொன்னால் கெயின்ஸ் பெருசாக இந்த இதில் ஏறாது. நமக்கு டிக்சன் ஏறி இருக்குது. ஆனால் இது கூட இந்த கெயின்ஸ் இன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கல. எல்லாரும் கெயின்ஸுக்கு கிட்டத்தட்ட 7,700 7,600 அப்படின்ற இது டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கெயின்ஸ் மூவ்மெண்ட் இல்லை. எல்லாருக்கும் அதில் பெரிய வருத்தம் இருக்குது அதில். அதேமாதிரி பவர் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா ரிலையன்ஸ் ஒரு 6% இருந்தது, ஜிவிடிடி 4%, சிமெண்ட்ஸ் ஒரு 4%. இது மாதிரி நிறையா பங்குகள் இன்றைக்கி எனர்ஜி பங்குகள் இன்றைக்கி அதே மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி எந்த ஒரு செக்டார் எடுத்துட்டாலும் பெரிய லெவலில் இன்றைக்கி அதாவது
இறக்கம் இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் சைடு தான். ஸோ எதுவுமே ரெட்டிஷாக நீங்கள் நம்மளால பார்க்க முடியல. கன்சூமர் குட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுலேயும் சரி. ஸோ ஏதோ 1-2 பங்குகள் மட்டும்தான் இருந்ததே தவிர பெரிய லெவலில் நீங்கள் ஒரு இறக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், ஃபார்மா ஆகட்டும். அதேமாதிரி ஃபார்மாவில் கிட்டத்தட்ட நீங்கள் நட்கோ ஃபார்மா கிட்டத்தட்ட 10% கிட்ட ஏற்றம் இருந்து நம்ம பார்த்ததில்ல. ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் பேங்க் செக்டர், அதே மாதிரி இன்னைக்கு பேங்கிங்கில் வந்து ப்ரைவேட் பேங்க், HDFC பேங்க், ICICI பேங்க், பந்தன் பேங்க், இதெல்லாம் எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ். ஃபெடரல் பேங்க், RBL பேங்க்ல இருந்து பாசிட்டிவாக இருந்தது. அதே மாதிரி இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இண்டெக்ஸை மூவ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 45 பங்குகள் நீங்கள் மூவ் பண்ணியிருக்கு. 5 பங்குகள் மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து க்ளோசிங்கில் வந்து நெகட்டிவாக இருந்தது. அதில் வந்து முக்கியமாக பாரதி ஏர்டெலோட ஸ்டேக் வந்து ஒருத்தங்க விற்றுருக்காங்க. 0.7% ஸ்டேக் வந்து பாரதி ஏர்டெல் வந்து செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.44 கோடி பங்குகள் வந்து இன்னைக்கு 44 கோடி ரூபாய்க்கு பங்குகள் வந்து இன்னைக்கு பிளாக் டீல் வந்து முடிஞ்சிருக்கு. அதில் வந்து ஒரு இறக்கம். அதே மாதிரி அதானி என்டர்பிரைஸ், ஈச்சர் மட்டும் கண்டினியூஸ் ஆகி ஒரு ஏற்றம் இருந்தது. அதனால இன்னைக்கு ஒரு சின்ன இறக்கத்தில் இருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி HDFC பேங்க் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரிலையன்ஸ், ICICI பேங்க், இன்ஃபோசிஸ், LNT, ஆக்சிஸ் பேங்க், இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 பங்குகள் மட்டுமே இந்த 150 புள்ளிகள் இன்னும் வந்து 150 புள்ளிகள் கிட்ட வந்து நம்ம நிஃப்டி நகட்டுன்னு சொல்லலாம். அதில் ரிலையன்ஸும் ICICI பேங்க், கிட்டத்தட்ட ICICI பேங்க், இந்த ஒரு 4 இன்ஃபோசிஸ் இதை மட்டும் எடுத்துக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளிகள் கிட்ட நம்ம மார்க்கெட் வந்து நீங்கள் நகட்டி இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி 1022 புள்ளிகள். அதில் வெறும் 2 பங்குகள் மட்டும்தான் இன்றைக்கி மைனஸ். ஸ்விக்கியும் LIC பங்குகள் மட்டும்தான் மைனஸ். அதில் வந்து இன்றைக்கி பார்த்தோன்னா வருண் பேவரேஜ் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 75 புள்ளிகள் இன்றைக்கி வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. அதில் 4% கிட்ட இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. இண்டிகோ, BPCL, டாடா பவர், TVS மோட்டர், வேதாந்தா, HAL, கெயில், டிவிஎஸ் லேப், சிமெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி அத்தனை பங்குகளும் இன்றைக்கி வந்து ஏற்றம் கொடுத்துருந்து. இதில் ஒரு 2 பங்குகள் மட்டும்தான் இன்றைக்கி இறக்கம் கொண்ட பங்குகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிஃப்டி நீங்கள் வீக்லி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபார்முலேஷன் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் சரி நீங்கள் ஆல் டைம் உடச்சிருக்கு இன்றைக்கி. ஸோ இந்த இது வீக்லி சார்ட்டை கன்வெர்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு கேண்டில் ஃபார்மேஷன். நம்மளுடைய எதிர்பார்ப்பு மேலே கிட்டத்தட்ட இது வந்து இப்போ 59,527, இதிலும் 63,000 64,000 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நிஃப்டின்னு போச்சுன்னா இதுவும் பின்னாடி இதுவும் போயாகணுன்ற சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு 63,000 நம்மகிட்ட டார்கெட் நம்ம எக்ஸப்ட் பண்ணலாம். அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 1000 புள்ளிகள் 1200 புள்ளிகள் இங்கேருந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்த டார்கெட் கிட்டத்தட்ட வந்து 26,450 26,500 வரைக்கும் போகும் என்னோட எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 707 புள்ளிகள் வந்து இன்னைக்கு ஏற்றம் கொடுத்துருந்தது. நெக்ஸ்ட் நிஃப்டி அதே மாதிரி 1016 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்துருந்தது. நிஃப்டி 100 அதே மாதிரி 337 புள்ளிகள் ஏற்றம். நிஃப்டி மிட் கேப் ஆகட்டும், ஸ்மால் கேப் ஆகட்டும், கிட்டத்தட்ட ஆட்டோ இண்டெக்ஸ், ஐடி, இன்னைக்கு எல்லாமே வந்து எனக்கு பெரிய ஏற்றம் கொடுக்குது. அதே மாதிரி ப்ராடர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ் கிட்டத்தட்ட 2,290 பங்கு அட்வான்ஸ் இருந்தது. டிக்ளைன்ஸ் கிட்டத்தட்ட 807 பங்குகள் டிக்ளைன்ஸ் இருந்தது. 50 வீக் ஹை பார்த்தோம் 52, 50 வீக் லோ பார்த்தோம் 91 இருந்தது. அப்பர் சர்க்யூட் 98, லோவர் சர்க்யூட் 53. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் சின்ன மைனஸ் இருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கு இது கூட குறையக்கூடிய வாய்ப்புகள் 50 வீக் லோ கொண்டு 91 அப்படின்றது இந்த இதில் வந்து நாளைக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஒரு முக்கியமான சில நியூஸஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். FIS நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 4,770 பேர் பையிங் சேல் இருந்திருக்காங்க. DS அதே மாதிரி 6,247 பேர் பையிங் சேல் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு நம்ம மார்க்கெட்டில் பாசிட்டிவ். நாளைக்கு இது தொடர்ந்து இன்னும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி IMF வந்து ஒரு டேட்டா வந்து இன்றைக்கி வெளியில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எக்ஸப்ட் பண்ண GDP பார்த்தா 6.5% அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து 2025 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 7.8% வந்து GDP வந்து எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு நியூஸுக்காகவே நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 புள்ளிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. அதே மாதிரி MCXோட பங்கு விலை வந்து இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஹை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. 10,283 ரூபா அப்படின்றது இது ரேஞ்சில் வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட MCXோட இது பார்த்தீங்கன்னா 2020 1000 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்தில் 10,000 வந்து தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு 2020 கோவிட் டைமில் ஒரு 1000 1,300 பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ அதிலிருந்து பார்த்தோம்னா 5 வருஷத்தில் 10,000 தொட்டிருக்கு. நீங்கள் அங்கே 1000 நீங்கள் ஒரு 100 பங்கு வாங்கி சொன்னால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 10,000 போது எங்கேயோ இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பல மடங்கு லாபம் கொடுத்த பங்காக MCX இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பங்குகளை வந்து நிறையா இருக்குது. 1-2 இல்லை நம்ம பங்கு சந்தையில் இந்த மாதிரி பங்குகள் ஒரு 5 வருஷத்தில் பெரிய ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பங்குகள் இன்னமும் இருக்குது. நிறைய பங்குகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தேடி பிடிச்சி வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு பெரிய ரிட்டர்ன் எடுக்கலாம்.
அதே மாதிரி டிடகர் ரயில்லேருந்து ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ ரயில்வே மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆத்ம நிர்பர் இதுலேருந்து 100% மெட்ரோ கோச் நம்மளே வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ வந்து ரீசெண்ட்லியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு. நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு மெட்ரோ கோச்சஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கோச்சோட காம்பனன்ட்ஸ் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். யூரோப் அண்ட் ஜப்பான் கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நடந்த கேபினெட் மீட்டிங்கில் வந்து 19,920 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அந்த தனிமங்கள் இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக இது வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து சைனாவில் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அந்த செமிகண்டக்டர்ஸ் ஆகட்டும், இவி ஆகட்டும், இதுக்கு வந்து இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் தேவை. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி வந்து வெளிநாடுகள்லேருந்து வாங்குறது வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணணும், இந்தியாவிலே வந்து இந்த இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதில் வந்து பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இப்போ அந்த மேனுஃபேக்சரிங் செட்டப்புக்காகவும் அதை ரெடி பண்ணுற கம்பெனிக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறதுக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு 7,300 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க கவர்மெண்ட். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷம் அந்த வந்து 2 வருஷத்துக்கு வந்து செட்டப்புக்காகவும் மீது ஒரு 5 வருஷத்துக்கு வந்து மேனுஃபேக்சரிங் அந்த இது தனிமங்கள் ரெடி பண்ணுறதுக்காகவும் வந்து இந்த நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி கேபினெட் அப்ரூவ் வந்து இன்னொரு இதுக்கு வந்து கொடுத்தோன்னா ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து நிதி வந்து அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9,858 கோடி ரூபா வந்து பூனே மெட்ரோ எக்ஸ்பான்ஷனுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 1,457 கோடி ரூபா தேவ்பூமி துவாரகா கன்லஸ் ரயில்வே லைன் டபுளிங்காக ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் ஒரு 1,324 கோடி ரூபா கூட பதல்பூர் காஜ்ரத் ரயில்வே லைனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து ரயில்வே நியூஸ் வந்து நமக்கு அடிபடுறது நமக்கு தெரியுது. ஸோ இதில் வந்து நாளைக்கு வந்து டிடகர் ரயில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் இதில் வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, அதாவது புனே மெட்ரோ எக்ஸ்பான்ஷன், ஸோ இந்த இதுக்கெலாம் வந்து யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்க நம்ம ரயில்வே கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, ஆர்பிஎன்எல், ரயில்டெல், ரைட்ஸ், ஸோ இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். இது அடுத்து வர செஷனில் வந்து செக்டரில் வந்து இந்த ரயில்வே சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கவனிக்கலாம். அதே மாதிரி ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜிஎம்டிசி இன்னைக்கு 8% மேலே ஏற்றம் வந்து கவனிச்சிக்கலாம். இது முக்கியமான ஒரு நிறுவனம். அதே சோனா பிஎல்டபிள்யூ, என்எல்சி இந்தியா, இவங்கெல்லாம் வந்து மெயின் பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ வருங்காலத்தில் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸுக்காக. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே அதுக்கான டீட்டெயில் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது, எதுக்கு கெப்பாசிட்டி 6,000 மெட்ரிக் டன்ஸ் ஆனம் 5 யூனிட்ஸ்க்கு வந்து இது பண்ணி ஸ்கீம் டியூரேஷன் 7 இயர்ஸ் இன்க்ளூடிங் 2 இயர்ஸ் ஆஃப் செட்டிங் அப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஓஎன்ஜிசியில் இன்றைக்கி பிளாக் டீல் நடந்திருக்கு. 12.9 lakh ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பிளாக் டீல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி டொமஸ்டிக் பில்டிங். ஸோ அதே மாதிரி இதில் வந்து இன்னும் சில நிறுவனங்கள்லாம் வந்து பாரத் ஃபோர்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ, இவங்களாம் வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்த ரேர் எலிமெண்ட்ஸோட இதில் வந்து பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா வந்து என்டிடிவி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான வந்து நம்ம பார்க்கக்கூடிய எம்சிஎக்ஸோட ஜேர்னி. ஸோ இதை இன்னும் யாருக்கும் தெரியாது, அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அக்டோபர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா இருந்த பங்கு வந்து 2023 2000 ரூபா இருந்திருக்கு. ஸோ 19 22 வரைக்கும் ஒரு கரெக்ஷன் ரேஞ்சிலே இருந்திருக்கு. நம்ம அது இது கூட பார்க்கலாம், சார்ட்டையும் பார்க்கலாம். நவம்பர் 2023 3000 ரூபா, மார்ச் 2024 4000 ரூபா, ஆகஸ்ட் 24 5000 ரூபா, ஆகஸ்ட் மாதம் 2020 5000 ரூபா, அக்டோபர் 2024 6000, மே மாதம் 2020 7000, ஜூன் மாதம் 2025 8000, அக்டோபர் 2025 9000, நவம்பர் 2020 10,000. ஸோ இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இந்த பங்குகள்லாம் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் லாபம் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி எம்சிஎஸோட பங்கு. ஸோ இது வந்து மந்த்லி சார்ட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேருந்து ஏறி இருக்குன்னு. செப்டம்பர் 2023 கண்டினியூஸான ஒரு ஏற்றம் இருக்கிறத உங்களால் நம்ம பார்க்க முடியும். நீங்களும் வந்து உங்கள் சார்ட்டை எடுத்து பாருங்கள். ஸோ மந்த்லியில் எங்கே ஒரு 2-3 மாதம் தான் இறங்கியிருக்கு தெரியுது. மற்ற அவ்வளோ நாட்களும் வந்து கண்டினியூஸான ஒரு ஏற்றம் வந்திருக்கு நம்மளுடைய எம்சிஎஸ் சார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி பங்குகள்லாம் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் தேடி பிடிச்சி எடுத்துட்டு இன்றைக்கும் வந்து 450 ரூபா 500 ரூபா ரேஞ்சில் இன்றைக்கி நிறைய பங்குகள் இருக்குது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்ச்சி காணக்கூடிய பங்குகள் ஏராளமாக இருக்குது. தேடி கண்டுபிடிச்சி வாங்குங்க. இந்த சீசன் வந்து நமக்கு வந்து பையிங்கான சீசன். அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு நம்ம இந்தியாவோட மார்க்கெட் நல்லாயிருக்கும். அந்த 100 அந்த 1000 புள்ளிகள் இறங்குறது 2000 புள்ளிகள் இறங்குறத பற்றிலாம் வருத்தப்படாதீங்க. எப்பயுமே மார்க்கெட்டில் நல்ல பங்குகள் நல்ல வேல்யூ கொடுக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு தான் நான் வந்து இந்த எம்சிஎக்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்க வருது ஏதாவது என்னென்ன தவறுகள் இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் பார்க்குறேன். இதை என்னதான் என்னால் திருத்த முடியுமோ இது பண்ணுறேன். இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.